சிவகாசி அருகே பட்டாசு கடையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கோனம்பட்டியில் உள்ள ஒரு பட்டாசு கடையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள் காவல்துறையினரும் தீயணைப்புப் படை அதிகாரிகளும். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்துள்ளனர். சிவகாசி அருகே பட்டாசு கடையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிவகாசி அருகே இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு கடையில் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக பட்டாசு என்பது வெடித்துக் கொண்டே இருக்கிறது. பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கோனாம்பட்டியில் இந்த பட்டாசு கடை இருக்கிறது. தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்துள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகாசி அருகே பட்டாசு கடையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அங்கிருக்கும் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டே இருப்பதாக களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்குகிறார்கள். மேலும் இந்த விபத்தால் அந்த பகுதியில் கரும்புகை எழுந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். முதற்கட்ட விவரம் என்ன மணிகண்ட பிரபு? ஆனந்தி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள தனியார் பட்டாசு கடையில் இன்று வழக்கம் போல பணியாளர்கள் பட்டாசு விற்பனை ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென குடோனில் ஒரு புகை வெளியேறியுள்ளது. உடனடியாக பயந்த பணியாளர்கள் அதிரடித்து வெளியேறினர். வெளியேறிய உடனே தொடர்ந்து அங்கு பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. உள்ள இருந்த பட்டாசுகள் மற்றும் கடையில் இருந்த பட்டாசுகள் அடுத்தடுத்து வெடி விபத்து வெடித்ததால் பணியாளர்கள் அதிரடித்து வெளியேறினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து வருவதால் தீயணைப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. சம்பவ இடத்திற்கு சிவகாசி காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் விரைந்துள்ளனர். மேலும் இந்த வெடி விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுமையான விசாரணைக்கு பின்னர் நடந்து தெரிய வரும். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, பட்டாசு கடைக்குள்ள தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பணியில் இருந்த அனைத்து தொழிலாளர்களுமே வெளியேறிட்டாங்களா? அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்களா? ஆனால் இப்ப தற்போது வரை பட்டாசு தொடர்ந்து வெடித்து வருவதால் தற்போது வரை எதுவும் தீயணைப்பு துறையினர் தரப்பில் எதுவும் சொல்லவில்லை. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தீயை அணைத்த பின்னர் தான் தெரிய வரும். ஆனந்தி, தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கிருக்கும் பட்டாசு வெடித்து வருவதால் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினருக்குமே சவால் ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.